அயோத்தி நகரின் மங்கையரின் அழகும் காதலின் ஊடலும். வணக்கம் அன்பர்களே. அயோத்தியின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். சென்ற பாடலில் அந்த நகரின் இசையை கேட்டோம். அந்த இசையில் மயங்கி கிளி கூட உறங்கிப்போன அற்புத காட்சியை கண்டோம். இப்பொழுது அந்த அழகு நகரில் வாழும் மக்களில் சிலரை பற்றி சொல்கிறார். குறிப்பாக அங்கே வாழும் பெண்களின் அழகையும் காதலின் சினுங்களையும் பற்றி பேசுகிறார். அந்த பாட்டை பாருங்கள். குதை வரிச்சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதயுகத் தொழில் கொடு பழிப்பு இல்லாதன ததை மலர்த் தாமரை அன்ன தாளினால் உதைபடச் சிவப்பன உறவு தோள்களே. குதை வரிச்சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர். அங்கே வாழும் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாம்? குதை வரிச்சிலை நுதல், நான் ஏற்றிய வில்லு மாதிரி அவ்வளவு அழகா வளைந்த புருவங்களை உடையவர்கள். அந்த புருவத்தின் அழகு மேலும் மெருகேறி இருக்கிறதாம். கொவ்வை வாய்ச்சியர், அவங்க உதடுகள் எப்படி இருக்கு தெரியுமா? கோவை பழம் மாதிரி அவ்வளவு செக்கச்செவேல்னு அவ்வளவு அழகா சிவந்திருக்கு. இப்படிப்பட்ட அழகு கொண்ட மங்கையர்கள். பதயுகத் தொழில் கொடு பழிப்பு இல்லாதன. அப்படிப்பட்ட அழகு கொண்ட அந்த பெண்களோட பாதங்கள் ரெண்டும். பதயுகம் நான் 2 பாதம். அந்த பாதங்களுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு கம்பர் சொல்றார். என்ன தொழில் அது? அந்த காலத்துல பெண்கள் தங்களுடைய பாதங்களுக்கு செம்பஞ்சு பூசி பாத அழகை மெருகேற்றுவார்கள். அந்த அழகுபடுத்தும் வேலைதான் இங்கே தொழில். அப்படி அழகுபடுத்தியதால அந்த பாதங்கள் பழிப்பு இல்லாதன, யாராலும் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகா அவ்வளவு செம்மையா இருக்குதாம். ததை மலர்த்து தாமரை அன்ன தாளினால். அப்படி குறை சொல்ல முடியாத அந்த அழகு கொண்ட பாதங்கள் எப்படி இருக்கு? ததை மலர்த் தாமரை அன்ன தாள், இதழ் இதழா அப்படியே நெருக்கமா விரிஞ்சிருக்கிற தாமரை மலர் மாதிரி அவ்வளவு மென்மையா அவ்வளவு அழகா இருக்கு. மென்மைக்கும் அழகுக்கும் தாமரையை விட சிறந்த உவமை வேற என்ன இருக்க முடியும்? அப்படி தாமரை போன்ற மென்மையான பாதங்களால் உதை படச்சிவப்பன உறவு தோள்களே. இப்போ ஒரு அழகான, அதே சமயம் கொஞ்சம் குறும்பான காட்சி. இப்படிப்பட்ட தாமரை போன்ற மென்மையான பாதங்கள் காதல்ல வர ஊடல் நேரத்தில் கோபம் வந்து தன்னோட கணவன்மார்களோட தோள்களை. எப்படிப்பட்ட தோள்கள்? உறவு தோள்கள், அதாவது ரொம்பவும் வலிமையான கம்பீரமான தோள்களை உதைபட உதைக்குதாம். அப்படி மென்மையான தாமரை பாதம் கொண்டு அந்த வலிமையான தோள்களை உதைச்சா என்ன ஆகும்? அந்த வலிமையான தோள்கள் அப்படியே சிவந்து போயிடுதாம். பாருங்கள் கம்பனின் கவித்திறனை. ஒரு பக்கம் வில் போன்ற புருவம், கோவை பழ உதடு, தாமரை பாதம்னு பெண்களின் இயற்கையான அழகையும் செம்பஞ்சு பூசி அழகுபடுத்தும் அந்த கால வழக்கத்தையும் சொல்றார். இன்னொரு பக்கம் அந்த மென்மையான தாமரை பாதம் காதலில் வரும் ஊடல் நேரத்தில் வலிய தோள்களை உதைத்து சிவக்க வைக்கும் காதலின் அழகையும் சக்தியையும் சொல்றார். இதுதான் அழகுக்கும் காதலுக்கும் இருக்கிற சக்தி. வலிமையான ஆடவனின் தோள்களை கூட மென்மையான பெண்ணின் ஊடல் சிவக்க வச்சிடுது. அயோத்தி நகரின் சிறப்பு வெறும் கட்டிடங்கள்லையோ செல்வத்திலையோ இசையில மட்டுமோ இல்லை. அங்க வாழற மக்களோட அழகிலையும் அவங்க காதலோட ஆழத்திலையும் ஊடலோட சினுங்கல்லையும் கூட இருக்குன்னு இந்த ஒரு பாட்டுல நமக்கு கண் முன்னாடி ஒரு காட்சியா நிறுத்துறார் கம்பர். அழகை வெறும் வடிவத்துல மட்டும் பார்க்காம அந்த அழகு காதலோட சேரும்போது எப்படி ஒரு காட்சியா மாறுதுன்னு சொல்ற இந்த பாட்டு நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போகுது இல்லையா? இப்படி அயோத்தியின் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தும் கம்பனின் கவித்திறனை போற்றி அடுத்த பாடலுக்கு போவோம்.